விட்டு எங்கு நான் போக மாட்டேன், ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, இது உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அநேக ஜனங்கள் கூக்குரல் கொடுத்தது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எண்ணற்ற மக்களுக்கு இவர் நன்மையும் அற்புதங்களையும் செய்தார். அற்புதங்களையும் வல்லமைகளும் ருசி பார்த்த இந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி உரக்க சத்தமிட்டதை வேதத்தை நாம் பார்க்கிறோம். அவரை குற்றவாளி என்று சொல்லி கூண்டுக்குள் கொண்டு போய் நிறுத்த பிரயாசப்பட்டார்கள். அங்கு பிலாத்திடத்தில் அவரை கொண்டு போய் விட்டார்கள். பிலாத்து அவரை பார்த்து, இவருடைய முகத்தில் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி, இவர் குற்றம் செய்யாதவர் என்று அறிந்து கொண்டு இவரை நான் விடுவிக்கலாமா என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது, மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 13வது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். மரியாதை இல்லாமல் அந்த நேரத்தில் அவரிடத்தில் அற்புதத்தை பெறுவதற்காக ஓடி வந்த ஜனங்கள். இன்னைக்கும் சில நேரத்தில் ஊழியரை நாம் கனவீனப்படுத்துகிறோம். அவரிடத்தில் எண்ணற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் செய்தார். அவரை மதிக்க மறக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறோம். அவரால் என்ன நன்மை பெற்றோம் என்று சொல்லி அவரே குற்றம் கூறுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கு அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். மிகுந்த சத்தம். பிலாத்துடைய இருதயம் கடினமானது. ஏன் இந்த நல்ல மனிதனை சிலுவையில் அறைய சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் மறுபடியும் இந்த ஆண்டவரை விடுவிக்கும்படியாக மனதார விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், வழக்கத்தின்படி யாரையாவது ஒருவரை விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் எனக்குள் இருக்கிறது. அதனால் இவரை நான் விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒருவரும் அந்த விடுதலை ஏற்றுக்கொள்ளலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நிறைய பேர் நம்மளை தவறாக பேசும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒருவர் காதுகளிலும் செவி ஏறாது. அவங்க பார்வையில் எப்போ பார்த்தாலும் அது குற்றவாளியாக தான் தெரியும். நம்முடைய உண்மைத்தன்மைகள் உணர்ந்து கொள்ளக்கூடியாத சூழ்நிலைக்கு காணப்படும். அதுபோலதான் ஆண்டவருடைய அற்புதத்தை அவர்கள் மறுதலித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவர் குற்றவாளியாக தான் காணப்பட்டார். காரணம், அவலட்சணமாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரங்கள் பங்கிட்டு கொள்ளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அங்க பாருங்க, அதில் அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சிவப்பு மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்மடியை பின்னி அவருக்கு சூட்டினார்களாம். அங்க பார்த்தீங்கன்னா வாரியில் அடிக்கும்படி சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது போர் சேவர்கள் சேனாதிபதிகள் அவரை அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு கடந்து போய் என்ன பண்றாங்க, யூதாவுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தினார்கள். அவரை வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து அவங்களுக்கு என்னன்னா, அவரை கிண்டல் பண்றாங்க, அவரை வேதனைப்படுத்துறாங்க. ஆனால் அந்த வேதனையும் அந்த கிண்டலையும் அவர் ஒரு பொருட்டா எடுக்கல. அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அவரை சிரச்சின் கோலால் ஒருத்தன் அடித்தான், அவர் மேல் துப்பினான், முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர் மேல் துப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் மேல துப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு அவமான நிந்தைகளை உனக்காக எனக்காக சுமந்தார். இந்த உலகத்துடைய பாடுகள், இந்த உலகத்துடைய பிரச்சனைகள், மனுஷனுடைய நிந்தைகளை கண்டு நீ கலங்குகிறார். உனக்காக ஒருவர் அவமானப்பட்டாரு. அவருடைய அவமானத்துக்கு இதெல்லாம் வேற ஒரு பெருசு கிடையாது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தேவன் உனக்காக வைத்திருந்து மீண்டும் உன்னை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உனக்குள் யாருக்குள்ளே வேற்றுமை கசப்பு, சபைக்குள்ள பிரிவினையும்
ஊழியர்களும் உங்களுக்கு நல்ல ஐக்கியங்கள் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புரவாகி ஆண்டவரே இந்த அவமானத்தை சந்திக்கும் பொழுது நாம் ஏமாத்திரம் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி மீண்டும் உங்கள் சாணத்தில் நிலைநில்லுங்கள். தேவன் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.